படங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லுகிற பாடங்களை செந்தமிழ் செல்லங்கள் அருமையாக விளக்கி கொண்டிருக்கிற இந்த நிலையில் அடுத்து இந்த மேடையை அலங்கரிக்கிற செந்தமிழ் செல்லம் சென்ற சுற்றில் சிறப்பு பரிசினை வென்ற மேகாஸ்ரீ. வாங்க. மேகாஸ்ரீ வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன தலைப்பு? தங்க மீன்கள். தங்க மீன்கள் அப்படிங்கிற ஒரு அழகான திரைப்படம். மேகாஸ்ரீ ரொம்ப அருமையா பேச தயாரா இருக்கிறாங்க. உற்சாகமான வாழ்த்துக்கள். சிறப்பா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். திரைப்படங்கள், சில திரைப்படங்கள் கண்களோடு மட்டுமே உறவாடி கனநொடியில் காணாமல் போய்விடும். சில திரைப்படங்கள் மட்டுமே மனதிற்குள் வேரூன்றி நின்று விலக முடியாமல் அடம் பிடிக்கும். அப்படி என் மனதையும் தேசிய விருதையும் என்ற திரைப்படம்தான் தங்க மீன்கள். நிரந்தர வேலையும் வருமானமும் இல்லாத ஒரு தந்தை தன் மகளை தங்க மீனாக வளர்க்க ஆசைப்படுகிறார். அதற்காக அவர் எதிர்கொள்ளும் சமூக நெருக்கடிகளை உணர்வு பூர்வமாக விளக்கும் படமே தங்க மீன்கள். தன் மகளுக்கு பாட புத்தகங்கள் மீது நாட்டம் இல்லாமல் ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்படும் பொழுது அவளுக்கு செயல்வழி கல்வியிலேயே ஆர்வம் என்பதை புரிந்து கொண்டு அவள் வழியிலேயே பயணம் செய்கிறார் தந்தை. கல்வி கட்டணம் ஓர் ஏழை குடும்பத்தை எப்படி அழிக்கலைக்கிறது, பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளை குறையூறி பெற்றோருக்கு தரும் மன அழுத்தம், அதனால் குடும்பத்தில் ஏற்படும் விளைவுகள், இது நடுத்தர வர்க்கத்தின் வழியையும் இன்றைய சமூகத்தின் யதார்த்தத்தையும் மனதை நெருடும் வண்ணம் சித்தரித்துள்ளனர். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் மகள்களை பெற்ற அனைத்து அப்பாக்களின் அலைபேசி மணியோசையாக ஒரு தடவையாவது ஒலித்திருக்கும். கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் நண்பனிடம் கடன் கேட்டு அவமானப்படும் பொழுதும் தனது தந்தை உன் மகளுக்கும் சேர்த்து நான் தான் உழைக்க வேண்டுமா என்று சொல்லி காட்டும் பொழுதும் தனது ஆற்றாமையை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறும் காட்சிகள் உணர்ச்சி கொந்தளிப்பு. தன் மகளின் சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்ற துடிக்கும் அப்பா பாசத்தின் உச்சகட்டம். வெளியூர் சென்ற தந்தைக்கு காய்ச்சல் என்று தெரிந்தவுடன் கசாயம் வைக்க இங்கிருந்து காய்கறி எடுத்துக்கொண்டு தனியே வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது மகள் ஆனந்த யாழை மீட்டுகிறாள். அதற்காக அம்மா சூடு வைத்தது தந்தைக்கு தெரிந்து அவர் கதறும் பொழுது அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்று நம் மனம் உருகுகிறது. மகள் அறியாமல் ஆசைப்பட்டு கேட்ட விலை உயர்ந்த ஒற்றை நாய்க்குட்டிக்காக நாயாக அலைந்து திரிந்து அதை வாங்கி வந்து அவளுக்கு பரிசளிக்கும் பொழுது மகளின் விலை மதிப்பற்ற புன்னகைக்கு முன் நாயின் விலை மறந்து போனது நமக்கு. தான் திரும்பி வருவதற்குள் இச்சமூகம் தன் மகளுக்கு நிறைய தேவையற்ற பாடங்களை கற்பித்திருக்கும். என் மகளை கொன்னுட்டீங்களே என்ற தந்தையின் குமுறல் இன்னும் செவிகளில் ஒலிக்கிறது. முடிவில் எந்த கல்வி கட்டணம் அவர்களை பிரித்ததோ அது இல்லாத பள்ளியில் தன் மகளை சேர்த்து ஆசிரியை மூலம் அவளது திறமையை வெளிக்கொண்டு வந்து தனது மகளை தங்க மீனாக ஜொலிக்க வைக்கிறார் தந்தை. குழந்தைகளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுடனே பயணித்து வெற்றி காண வைக்கும் பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமே உண்டு. அவர்களை மட்டம் தட்டி அழுத்தம் கொடுக்காமல் அவர்களிடம் இருக்கும் திறமையை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும். ஏனெனில் ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் ஒரு நாள் தேக்கு விற்பான். ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் ஒரு நாள் தேக்கு விற்பான். நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீ ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி. உங்களுடைய இந்த உரை நடுவர்களிடம் எப்படி இருந்ததுன்னு கேட்போம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பார்த்துக்கிட்டு இருந்த பார்வையாளர்களுக்கு தெரியும், இந்த தமிழங்கள் உயிர்மையினுடைய இந்த சுற்றுக்கு, இந்த அரங்கத்திற்கு ஒரு தங்க மீன் வந்தது. அந்த மீன் தான் நீ. நன்றி ஐயா. அது இந்த உடலசைவு மொழி, இந்த வெளிப்பாடெல்லாம் இந்த வயதில் தான் அது செய்ய முடியும். உண்மையிலேயே நான் முத்துக்குமாரை நீங்கள் நினைவுபடுத்தமைக்காக இன்னொரு கைத்தட்டு நம்ம கொடுக்கணும். அவரோட ஒரு 10-12 முறை பழகக்கூடிய வாய்ப்பு, ஒரு வெளிநாட்டு அனுபவத்தில் 2 பேரும் பக்கத்து அறை, அவருடைய நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய வாய்ப்பில் உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் அந்த ஒரு தடவையாவது பெண்ணை பெற்றிருந்தாங்கன்னா அந்த செல்ஃபோனில் காலர் டியூனாக அந்த பாட்டை வச்சுருப்பாங்க.
அப்புறம் அவருடைய முத்தம் காமத்திற்கான விஷயமல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியுங்கிற வார்த்தையை ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே எல்லா மேடை பேச்சாளரும் ஒரு முறையாவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தருடைய விஷயத்தை எடுத்து கையாடுவது. ஆனால் உன்னுடைய வயதில் ஒரு தங்கமீன் படத்தை அப்படியே ஒரு ப்ரொஜெக்டர் இல்லாமல், கேமரா இல்லாமல், எடிட்டிங் இல்லாமல், இயற்கை காட்சி இல்லாமல் சொற்களாலேயே சொல்ல முடியும்னா சுந்தர தமிழுக்கு சுருதி கூட்டி இருக்கிற வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. அன்பிற்கினிய கவிஞர் அவர்கள், அந்த ஒரு நிமிரு உங்ககிட்ட இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நன்றிங்கய்யா. அதாவது நீ எப்படி அங்கே நிற்கிற அப்படின்னா, அவையடக்கத்தோடும் நிற்கிறாய், இந்த அவை எனக்கு அடக்கம் என்றும் நிற்கிறாய். இது கண்ணதாசன் சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகம். இது எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ப்ளஸ் உனக்கு இருக்கக்கூடிய அந்த மலர்ந்த முகம், அது ஒரு இனிமையை உண்டாக்கும், நான் ஏற்கனவே சொன்னது. ஆனால் நீ கவனத்தில் கொள்ள வேண்டியது, கொஞ்சம் சீரியஸாக ஒரு சோகமான விஷயத்தை நீ பதிவு செய்யும் போது அல்லது உருக்கமான ஒரு காட்சியை நீ விவரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் அந்த சிரிப்பை நீ அடக்கி கொண்டு, அல்லது அதாவது நீ அதற்காக சோர்ந்து டல்லாக இருக்கணும்னு சொல்லலை. அந்த எதை பற்றி பேசுகிறாயோ அந்த உணர்ச்சி பூர்வத்தை, அந்த உணர்ச்சியை உன்னுடைய முகத்திலும் பேச்சிலும் கொண்டு வந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு சிறக்கும். இன்னும் உன்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இந்த படத்தை பார்த்து என்ன என்று அதையும் நீ சேர்த்திருந்தால் இந்த தங்கம் இன்னும் ஒரு வைர மீனாக மாறியிருக்கும். நன்றி. அற்புதமான வழிகாட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. மேகாஸ்ரீ சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த சுற்றுகளில் பேச மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. இந்த திரைப்பட சுற்றில் அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் கீர்த்தனா, வாங்க. வணக்கம் கீர்த்தனா. வணக்கம் ஐயா. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? இன்னைக்கு சுற்று என்ன ஐயா? திரைப்பட சுற்று. என்னுடைய தலைப்பு இருகப்பற்று. ஓ, திரைப்பட சுற்று இருகப்பற்று. ஒரு நல்ல தலைப்புல சிறப்பான உரையை நீங்க வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தடல்களால தெரிவிக்கிறோம். சிறப்பா பேசுங்க. திரைப்பட சுற்று. எனது தலைப்போ இருகப்பற்று. இத்திரைப்படம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு மற்றும் புரிதலை மையப்படுத்தி அமைந்துள்ள ஒரு கதைக்களம். கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வரும்? கணவன் மனைவியா இருக்கிறதே ஒரு பிரச்சனை தான் என்று கூறி இத்திரைப்படம் தொடங்குகிறது. இத்திரைப்படம் 3 தம்பதியர்களை பற்றி சொல்கிறது. தம்பதி 1, நடப்பு திருமணம் செய்த தம்பதி 1 தம் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்குள் கை குழந்தை என்று தம் வாழ்க்கையே குழப்பத்தில் இன்று. தம்பதி 2, நேற்று வரை காதல் ஜோடிகளாக இருந்த தம்பதிகள் 1 காதலர்களே மணமக்கள் என்று முகம் திரை கிழிந்ததும் பிரச்சனை இன்று. தம்பதி 3, மனமுதிர்ச்சி அடைந்த தம்பதிகள் 1 விட்டு கொடுக்கிறோம் என்று தம் வாழ்க்கையே இழந்தார்கள் என்று இந்த 3 தம்பதிகளும் வழக்காடு மன்றத்தில் வரிசையாக நிற்கிறார்கள். எல்லாம் நீ என்று சொன்ன உதடுகள் இன்று எல்லாவற்றுக்கும் காரணம் நீ என்று சொல்கின்றன. ஒரு கல்லு அதை தூரமாக வைத்து பார்த்தால் சிறிதாக தான் இருக்கும். அதே கல்லை நம் கண் அருகில் வைத்து பார்த்தால் அது இந்த உலகையே மறைத்துவிடும். பிரச்சனைகளும் அப்படித்தான். நாம் அதை அணுகுகின்ற முறையில்தான் இருக்கிறது. இத்திரைப்படத்தில் ஒரு பெண் தனது கவலைகள் எல்லாவற்றையும் ஒரு காகிதத்தில் எழுதி ஒரு பையில் வைத்திருப்பாள். அதை தன் கணவன் படித்து பார்த்து தன் மனைவியை பற்றி புரிந்து கொள்வான். இருவருக்கும் இடையே மீண்டும் காதல் உருவாகிறது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால் போதும், பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போகும். நாம் எந்த இடத்தில் ஒரு பொருளை துளைக்கிறோமோ அந்த இடத்தில்தான் அதை தேட வேண்டும். ஆனால் நாம் இன்றோ நம் வாழ்க்கையை நம் வீட்டில் துளைத்துவிட்டு அதை நீதிமன்றங்களில் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று இத்திரைப்படம் நமக்கு அழகாக விளக்குகிறது. ஒரு குழந்தையாக விவாகரத்து என்பது ஒரு நாள் தாயோடு, மற்றொரு நாள் தந்தையோடு,
இன்னொரு நாள் துக்கத்தோடு, ஒவ்வொரு நாளும் துயரத்தோடு. தவறு செய்வது யார்? அதற்கு தண்டனை அனுபவிப்பது யார்? தவமாய் ஈன்றோரே, உங்கள் பிரிவினால் நாங்கள் தனியாய் தவிக்கின்றோம். எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எதற்கும் ஒத்து போகாது என்று சொன்ன நீங்கள் விவாகரத்துக்கு மட்டும் எப்படி ஒத்து போனீர்கள்? மன்னிக்க வேண்டும் என்கின்ற மனம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அதை மன்னிக்கலாம். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். என் அன்பிற்கினிய பெற்றோர்களே, ஒரு குழந்தையை பொறுத்தவரை குடும்பம் என்பது தாய் தந்தையரோடு வாழ்வது மட்டும்தான். நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் உங்கள் வாழ்விலும் தாழ்விலும் இறுகப்பற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நல்ல உரைகளை வழங்கிட்டு இருக்கிற கீர்த்தனா இந்த சுற்றுல ஒரு நல்ல உரையை வழங்கியிருக்கிறாங்க. நேரடியாக நம்ம நடுவர்கள்கிட்டே போயிடலாம். அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இறுகப்பற்று படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னா, ஒரு 15 வயதை தொட்ட ஒரு பெண் ஒரு இறுகப்பற்று படத்தை எடுத்து காட்சி காட்சியாக சொல்லி 3 புருஷன் பொண்டாட்டி சண்டையை சொல்லி ரொம்ப கடைசியாக நல்லா முடித்தாங்க. இதில் மட்டும் ஒத்துமையாக இருக்கீங்களேடா அப்படிங்கிறத வந்து, ஆமாம், ஏன் நானே கேப் விட்றேன்னா, இப்போ இவங்களே கேப் விட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எவனும் போட்டிக்கு வர்றவன் ஒரு நிமிஷம் பேசிட்டு இப்படி பார்க்குறான், கை தட்டினா தான் அடுத்த வரி பேசுகிறான். அது மாதிரி ஆடியன்ஸை நல்லா அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த இறுகப்பற்று படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எதில் விட்டு கொடுக்கணுமோ அதில் விட்டு கொடுக்கறதில்ல, எதில் விட்டு கொடுக்கக்கூடாதோ அதில் விட்டு கொடுத்து போயிடுறோம். அதை வந்து ஒரு சொற்றொடரில் நீ சொல்லிட்டீல, அதுதான் வந்து குலோப்ஜானில் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது உன்னுடைய பேச்சு. சென்ற சுற்றில் நீ 90னா இந்த தடவை 95. பாராட்டு. நன்றி அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் அவர்கள். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இறுகப்பற்று திரைப்படத்தில் கீர்த்தனாவே ஒரு கதாபாத்திரமாக நடித்திருக்கலாமோ. அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஒன்றி அந்த படத்தோடைய அந்த ஜீவன் என்ன என்பதை உணர்ந்து, அந்த மிடுக்கான அந்த உடல் மொழி ஆகட்டும், அந்த துடுக்கான அந்த பேச்சாகட்டும், இந்த 2 திறமைகள் மூலமாக ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, நெத்தியடியாக உன்னுடைய கருத்துக்களை சொன்ன விதம் ரொம்ப பாராட்டுக்குரியது. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் உங்களுக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் கீர்த்தனாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. அடுத்ததாக இந்த மன்றத்தை அலங்கரிக்க வருகிற செந்தமிழ் செல்லம் கடந்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்கி நம் இதயங்களில் இடம் பிடித்திருக்கிற ராஜயாழினி. வாங்க. ராஜயாழினி, வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த திரைப்பட சுற்றுல என்ன தலைப்பு? கடைசி விவசாயி. கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு தரமான படத்தை எடுத்திருக்கீங்க. தரமான உரையை வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. எனக்கு கொடுக்கப்பட்ட திரைப்படம் கடைசி விவசாயி. மனிதர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்த ஒரு கலை திரைப்படம் எனலாம். ஒரு நல்ல திரைப்படம் பல்வேறு மக்களின் வாழ்வியலை காட்டின, அன்பை போதித்தது. புன்னகை செய்ய முடியாத முகங்களை கூட உருண்டு பிறண்டு வயிறு வலிக்க விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தது சினிமா. உருக்கமாக அழ வைத்தது சினிமா. விவசாயம், ஆன்மீகம், அரசியல் என அத்தனை அடுக்குகளிலும் கதை சொல்லிய கடைசி விவசாயி திரைப்படத்தை பற்றித்தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை இந்த திரைப்படம் நமக்கு அழகாக விளக்கி இருக்கிறது. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்ற பாடலில் தொடங்குகின்ற இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்று நடித்து தனது வாழ்வியல் காதலியை தொலைத்து கற்பனையில் வாழ்ந்து வரும் ராமையா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இருக்கிறதா இல்லையா என்று எந்தவித ஆராய்ச்சியும் இன்றி கற்பனையில் லயித்து போவதே காதலும் கடவுளும் ஆகும். அதனால்தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆள்வது நம் தமிழ் கடவுளான முருகர் என்கிறோம்.
ராமையாவின் நம்பிக்கைக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ராமையாவிற்கும் அவரது கற்பனை காதலிக்கும் சேர்த்தே உணவு பரிமாறும் ஒரு மைய கதாபாத்திரம்தான் மாயாண்டி. மாயாண்டி தாத்தா ஒரு விவசாயி என்பதால் ஒரு நாள் அவரிடம் வருவோர் கேட்கிறார், ஐயா, உங்கள் நிலத்தை நான் நல்ல விலைக்கு விற்று தரேன். ஆனால் அதற்கு நம் தாத்தா சொல்கிறார், வித்துட்டு அந்த காசை வாங்கி தலைமாட்டில் வச்சு படுக்க சொல்றியா? அதெல்லாம் விற்க முடியாது என்கிறார். இப்படிப்பட்ட விவசாயிகளால் தான் நாம் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, விவசாயம், குயவர், பறை இசை கலைஞர்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி பங்கு பெறுவதே ஊர் திருவிழாவாகும். இப்படிப்பட்ட ஊர் திருவிழாவில் பொங்கல் வைப்பதற்காக நெல்மணிகளை அறுவடை செய்து கேட்டிருந்தன. தாத்தாவும் நெல்மணிகளை அறுவடை செய்த வேலையில் ஈடுபட்டிருந்த பொழுது அழகான மயில்களை கொன்றதாக வீண்பழி சுமத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கு நீதிமன்றத்தில் நீதிபதி, யார் மயிலை கொன்றது என்று கேட்டவுடன் தாத்தாவின் கண்கள் குளமாய், எனக்காக அங்கு பயிர்கள் பசியோடு காத்து கொண்டிருக்கிறது, நான் சென்று நீர் பாய்ச்ச வேண்டும் என்கிறார். இங்கு வார்த்தைகளே இல்லாமல் உண்மை அனைவருக்கும் உறக்கச் சொல்லப்படுகிறது. இந்த மனிதர் குற்றமற்றவர் என்றே. ஆம் நண்பர்களே, இவர் உண்மையில் குற்றமற்றவர்தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் மட்டும் சொல்லவில்லை, விவசாயிகளும் தான் சொல்கிறார்கள். பயிர் கருகினால் உயிர் கருக்கிக் கொள்பவர்கள் விவசாயிகள். விவசாயிகளிடம் ஒரு பொருள் வாங்கினால் பேரம் பேசாதீர்கள். விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தால் வட்டி வாங்காதீர்கள். விவசாயத்திற்காக நெல் கூடங்களை கட்டித்தாருங்கள். இது நாம் விவசாயிகளுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்த திரைப்படத்தின் பெயர் கடைசி விவசாயி. ஆனால் இன்று பல முதல் தலைமுறை விவசாயிகளை உருவாக்கி இருக்கும் பெருமை இந்த திரைப்படத்திற்கு உண்டு. இந்த திரைப்படம் தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கிறது என்று சொல்லி என் உரையை இந்த கடைசி விவசாயி திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்தில் மாயாண்டியாக நடித்த நல்லாண்டி தாத்தாவிற்கும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நேரடியாக நடுவர்கள்கிட்டே போயிடலாம். முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பார்வையாளர்களுக்கு தெரியும், சென்ற சுற்றுகளில் ராஜயாழினி ஒரு சிறப்பு போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு 10 பேர் பாராட்டினோன்னு நம்ம பேசுகிறதான் பேச்சு, நம்ம எழுதுகிறதான் எழுத்துன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் போன தடவையோட இந்த தடவை இன்னும் உழைச்சிட்டு வந்திருக்காங்கிறது தான் அந்த பிள்ளையனுடைய இது. இந்த ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே அந்த மாயாண்டி தாத்தாவை சினிமா பார்க்காதவங்க பார்த்துடணும்னு நினைக்க வைக்கிறப்பார், அதுதான் பேச்சு, இதுதான் அளவுகோல். வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அவர்கள். கடைசி விவசாயி பற்றி பேசி ஒரு சொல்லேர் உழத்தியாக எங்கள் நெஞ்சங்களை உழுது விழிப்புணர்வு விதை தூவிய இந்த சின்ன விவசாயிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் நல்ல உரையை, தரமான உரையை ராஜயாழினி வழங்கணும். அதை இந்த மன்றம் எதிர்பார்க்கிறது. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்த செந்தமிழ் செல்லம் பரந்தாமனை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. வணக்கம் பரந்தாமன். வணக்கம் அண்ணா. நீங்க என்ன திரைப்படத்தை பத்தி பேச போறீங்க? போகும் இடம் வெகு தூரம் இல்லை. போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சமீபத்தில் திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த படத்தை பற்றி நேயர்களுக்கு சொல்ல வந்திருக்கீங்க. இது உங்களுக்கான வாய்ப்பு, சரியாக பயன்படுத்தும். அனைவருக்கும் வணக்கம். கலங்கரை விளக்கு நோக்கிச் செல்லும் கப்பலாக இருந்தாலும் சரி, முடிவு செய்த இலக்கு நோக்கிச் செல்லும் முயற்சியாக இருந்தாலும் சரி, போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற ஊக்கம்தான் நம்மை காப்பாற்றி கரை சேர்த்து விடுகின்றது. அப்படி ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் என் உணர்வில் ஊட்டிய திரை காவியம்தான் போகுமிடம் வெகு தூரம் இல்லை. நம் நெருக்கமானவர்களின் இறப்புகள் தான் பேரிழப்புகளாக நம்மை கதறவும் பதறவும் வைக்கின்றன. மற்றவர்களின் இறப்புகள் எல்லாம் 10 11 அத்தோடு ஒரு செய்தியாக மறைந்து போய்விடுகின்றது. போகுமிடம் வெகு தூரமில்லை என்ற திரைப்படம் மரணத்தில் தொடங்கி மரணத்திலே முடிகின்றது. ஓர் அமரர் ஊர்தியின் பயணம்தான் போகுமிடம் வெகு தூரமில்லை என்று ஒற்றை வரியில் சொன்னாலும் அது என்னுள் 1000 உணர்வுகளை கடந்து என்னை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது. கடைசியில் செத்த பின்பு அனாதையாக இருந்தவன் அரசன் போல எரிக்கப்படுவதும், அரசனாக இருந்தவன் அனாதை போல எரிக்கப்படுவதும் யாரும் எதிர்பாராததை எதிர்பார்ப்பதுதானே வாழ்க்கை.
புகழ் வெளிச்சம் பாய்ச்சப்பட்ட ஊடக பிரபலங்களில் ஆடல் பாடல் கச்சேரிகளால் தங்களது வாய்ப்புகளையும் மக்களின் ரசனை மாறுபாட்டால் தங்களது வாழ்க்கைகளையும் பறிகொடுத்த கூத்துக்கலைஞனின் பெருந்துயரத்தை இப்படம் மூலமாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். அழிந்து வரும் நம் மண்ணின் பாரம்பரிய கலையை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதை இப்படம் பார்த்த பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன். எந்த மக்கள் கைதட்டி பாராட்டினார்களோ அதே மக்கள் வேறொன்றின் மீதுள்ள மோகத்தால் ஒதுக்கி தள்ளுவதையும் அலட்சியப்படுத்துவதையும் அந்த கலைஞனின் மனநிலையில் இருந்தால்தான் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உயிருக்குயிராய் நேசித்த கலையை வயிற்று பிழைப்புக்காக நிறுத்தி விடுவது மரணத்தை விட கொடுமையானது. கீழே விழுந்தவனை தூக்கி விடுவதற்காக குனிந்தவனை விட உயரமானவர் யாரும் இல்லை என்ற பொன்மொழியும், கருவுற்றில் இருந்தார் ஒரு குழந்தைக்கு தான் தாயாவார், கருணையுற்று இருந்தால் உலகிற்கே தாயானார் அன்னை தெரசா என்ற நடிகர் ரா பார்த்திபன் அவர்களின் கவிதையும் நமக்கு உணர்த்துவது அடுத்தவர் மீதான அன்பையும் அக்கறையும் தான். தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் பேணுகின்ற மக்களே தேவதைகள் என்பதை பாடம் கற்று தந்திருக்கிறதே போகுமிடம் வெகு தூரமில்லை. அடுத்தவர் கண்ணீரை துடைத்து கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே தேவதைகள் என்பதை ரக்கைகள் முளைத்து உயரப்பறக்கும் காட்சி என்னுள் பதிய வைத்து விட்டது. வாழ்க்கையும் ஒரு பயணம்தான். பலர் ஏறிக்கொள்கிறார்கள், பலர் இறங்கிக் கொள்கிறார்கள், ஒரு சிலர் தான் கடைசி வரையும் உடன் பயணிக்கிறார்கள். வாழ்க்கை பல பாடங்களை கற்றுத்தருகிறது, பல அனுபவங்களை பெற்றுத் தருகிறது. ஆனால் போகுமிடம் வெகு தூரமில்லை என்ற ஊக்கம்தான் நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது என்ற வாழ்க்கை பாடத்தை கற்று தந்திருக்கிறது. போகுமிடம் வெகு தூரமில்லை. நன்றி, வணக்கம். போகுமிடம் வெகு தூரமில்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து பரந்தாமன் இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. உங்களுடைய இந்த பதிவுக்கு நடுவர்கள் என்ன வாழ்த்து பதிவுகளை சொல்றாங்கன்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள். உன்னுடைய பேச்சில் ஒரே வரி தான், நீ போகும் தூரம் வெகு தூரம் இல்லை இல்லை. இறுதிப் போட்டிக்கு வாழ்த்து. ரத்தின சுருக்கமாக தன் வாழ்த்து பதிவை அண்ணன் வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய கவிஞர் அவர்கள். பரந்தாமன் நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிட்ட. ரொம்ப பீடிகையெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு நொடியையும் நீ வீணாக்கவே இல்லை. உனக்கு வழங்கப்பட்ட அந்த 3 நிமிடத்தில் முத்தாய்ப்பான கருத்துக்களை, ஒரு படம் அதிலிருந்து இவ்வளவு பாடங்களா, இந்த 3 நிமிடத்தில் இத்தனை முத்துக்களா என்பது போல அடுக்கடுக்காக நீ சொன்ன அந்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே இந்த படம் ஒரு நல்ல தாக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நல்ல கருத்து செறிவு. இதை நான் ஏன்னா ஒரே விஷயத்தை நீ திரும்ப திரும்ப சொல்லலை, நிறைய பாடங்களை ஒரே படத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மிகப்பெரிய பலமே எந்த ஒரு கருத்தையும் அந்த குறிப்பிட்ட ஒரு நிமிடம் என்றாலும் உன்னால் கூட ஒரு சிறந்த கருத்தை சொல்லிவிட முடியும். 20 செகண்ட் என்றாலும் கூட உன்னால் அதில் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லிவிட முடியும். இந்த பலத்தை இன்னும் இன்னும் நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. வெற்றி உனக்கு வெகு தூரம் இல்லை. நன்றி. அழகான வாழ்த்து பதிவுகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான உரையை வழங்கிய பரந்தாமனுக்கு ஒரு அற்புதமான கைத்தட்டல்கள். அடுத்து இந்த மேடைக்கு தன் உரையை வழங்க தயாராக இருக்கிற செந்தமிழ் செல்லம் மயூஷிகா. வாங்க. மயூஷிகா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? கர்ணன். ஓ, கர்ணன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திரைப்படம். மயூஷிகா பேச தயாரா இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு இது உங்களுக்கான நேரம். சிறப்பா பேசுங்க. நடிகர் திலகம் நடித்த இல்லை இல்லை கர்ணனாகவே வாழ்ந்த திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். தலைப்பு கர்ணன். இலக்கியத்தை இலகுவாக படிக்காத பாமரனுக்கு கூட போய் சேர்ந்த படம் கர்ணன். சூரியன் வரம் கொடுத்து குந்தியின் மடி புரிந்து சூத்திரனாய் வளர்ந்தவன், வில்லாற்றலின் மேம்படவே துரோணரிடம் போய் நின்றவன், அவன் சொல்லாற்றலின் முன் தோற்றவன், இருந்தும் சுயம்புவாய் எழுந்து நின்றவன், பாண்டவர்களுக்கு மூத்தவன், கௌரவர்களால் கௌரவிக்கப்பட்டவன், அறத்தையும் தன்னகத்தே கொண்டவன்,
கர்ணன் செய்த தர்மம் அவன் உயிரை காத்து நின்ற போது கிருஷ்ணன் கர்ணனிடம் நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுப்பாயா என்று கேட்கிறார். அதற்கு கர்ணன் தன் மார்பில் வழிகின்ற ரத்தத்தை எடுத்து தாரை வார்த்து கொடுக்கிறார். அப்போது கிருஷ்ணன் நான் கேட்டதை நீ கொடுத்து விட்டாய், உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள் என்று கேட்டபோது நாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? உயிர் பிரியும் தருணத்தில் என் உயிரை காப்பாற்று என்று கேட்டிருப்போம். ஆனால் கர்ணன் கேட்டான், 7 பிறப்பும் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அழித்தருள்க என்று. கர்ணன் இறந்தபோது தர்ம தேவதை வந்து அழுகிறாள், குந்தி தேவி வந்து அழுகிறாள். அப்போது தர்ம தேவதை குந்தியிடம் நீ ஏமா அழுகிற? உனக்கு இந்த பிள்ளை போனா இன்னும் 5 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா இந்த உலகத்திலேயே எனக்காக இருந்த ஒரே மகன் இறந்துட்டானே என்று அழுந்ததாம் தர்ம தேவதை. மழை கொடுக்கும் குடையுமோர் 2 மாதம், வயல் கொடுக்கும் குடையுமோர் 3 மாதம், பசு வழங்கும் கொடையுமோர் 4 மாதம். பார்த்திபனாம் கர்ணனுக்கு 4 மாதம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கர்ணனின் கரங்கள். இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று கெடுத்து கெடுத்து வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவன் கர்ணன். ஆம், ஈ என்றால் ஈகை, கையால் கொடு என்பதை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டிய திரைப்படம் கர்ணன். உன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்தால் தர்மம் உன் உயிரை காப்பாற்றும் என்பதற்கான சிறந்த உதாரணம் இந்த திரைப்படம். சேமித்து வைத்த பணத்தை எங்கு வைத்தால் பத்திரமாக இருக்கும் என்ற கேள்விக்கு வள்ளுவர் பதிலளிக்கிறார். நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை எங்கு வைத்தால் பத்திரமாக இருக்கும் தெரியுமா? பசிற்றவரின் வயிற்றில் வைத்தால் அது நிரந்தரமாக இருக்கும் என்று. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றார் பொருள் வைப்புலி என்று. நவீன கலியுக கர்ணன்களை பட்டியலிடவா? பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் மறுவாழ்வளித்துக் கொண்டிருக்கிறார்களே கோவையை சேர்ந்த இளைஞர்கள். நடமாடும் தர்மசாலையாக மாறி உள்ளதே வேளச்சேரி சாலை. ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறாரே மதுரையை சேர்ந்த சுரேஷ். தன் பகுதியில் இருக்கின்ற 15 ஏழை குழந்தைகளுக்கு கல்வி என்ற செல்வத்தை அளித்துக் கொண்டிருக்கிறாரே திருப்பூர் காவல்துறை அதிகாரி நர்மதா. கோடியில் புரண்டாலும் கோமணம் கூட வராது. கொள்கையை வகுத்திடு, தர்மம் செய்திட. நன்றி. ஒரு அழகான திரை காவியத்தை தன்னுடைய உரை காவியமாக இங்கே வழங்கி இருக்கிற மயூஷிகாவுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டுகள். உங்களுடைய பேச்சுக்கு நடுவர்களுடைய மதிப்புரைகளை கேட்கலாம். அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதலில் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இதை விட ஒரு கர்ணன் பாத்திரத்தை 3 நிமிஷத்துக்குள்ள பாத்திர படைப்பை சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருந்தா சராசரி பேச்சாளர். அதை நல்லா சொன்னதுனால சூப்பர் பேச்சாளர். ஆனால் இன்றைய சென்னை மாநகரத்து வேளச்சேரியில் ஒருவர் தினசரி அன்னதானம் பண்ணுவதையும் கோவையில் இருப்பவனையும் சேர்த்து சொன்னதினால் நீ சூப்பர் டூப்பர் பேச்சாளர். அழகான வாழ்த்து செய்தியை இந்த மன்றத்தில் நினைவூட்டி பேசியிருக்கிற அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன என்று நான் கருதுவது, நீ இதிகாசம் பற்றி பேசலாம், புராண கதை பற்றி பேசலாம், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி பேசலாம், அல்லது அப்போது ரொம்ப உயர்வாக கருதப்பட்ட ஒரு விழுமியத்தை நீ எடுத்துக்கொண்டு பேசலாம். என்ன பேசினாலும் எப்படியோ அதை நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஏதோ ஒரு நிகழ்வோடு நீ அழகாக பொருத்தி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறாய். அது ரொம்ப சிறந்த ஒரு பண்பு. அது உன்னுடைய ஒரு தனித்தன்மை என்று நான் நினைக்கிறேன். அதை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. சரளமான ஒரு ஆற்றொழுக்கான ஒரு நடை. எங்கேயும் ஒரு தயக்கமோ அல்லது ஒரு மயக்கமோ எதுவுமே உனக்கு இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த கர்ணன், நீ அந்த பாத்திரம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அந்த போர்க்களத்தில் கர்ணனுடைய இறுதி நொடிகள் அமைந்தன என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னேன். ஆனால் அந்த அவ்வளவு நீண்ட காட்சி விவரிப்புகள் தேவையில்லையோ என்று தோன்றியது. கர்ணன் என்ன கொடை தந்தான் அந்த படத்தில் நீ சொன்ன. ஆனால் நாங்கள் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தது, கர்ணன் உனக்கு தந்தது என்ன, கர்ணன் உனக்களித்த கொடை என்ன என்பதை நீ சொல்லியிருந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு இன்னும் அழகாக இருந்திருக்கும், நன்றாக இருந்தது. அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமானா, இப்போ நீ யதார்த்தமாக இன்றைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை சேர்த்து சொன்ன, சிறப்பாக இருந்தது.
உன்னுடைய வாழ்க்கையோடையும் நீ கர்ணனை இணைத்து ஏதேனும் சொல்லியிருந்தால் இன்னும் அது உன்னுடைய பேச்சுக்கு அடர்த்தியை கூட்டியிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். ஒரு அழகான மதிப்புரைகளையும் நல்ல வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிற நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றி சொல்லி, இந்த உரையை சிறப்பாக வழங்கிய மயூசிகாவிற்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றி. திரைப்படங்கள் சுற்றுல நல்ல திரைப்படங்களை தேர்வு பண்ணி இளம் தலைமுறை பிள்ளைகள் சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்குறாங்க. அந்த வரிசையில் எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பான உரையை வழங்கி ஒரு நல்ல நம்பிக்கையான போட்டியாளர் அப்படின்னு இந்த மன்றத்தில் தன்னை நிரூபித்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய போட்டியாளர் செந்தமிழ் செல்லம் ஆராதனா இப்போ பேச வர்றாங்க. வாங்க. வணக்கம் ஆராதனா. வணக்கம் ஐயா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே ஆராதனா ஒரு ஆராதனை தமிழால் நம்ம எல்லோரையுமே மகிழ்விச்சிருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இந்த சுற்று திரைப்படங்கள் சுற்று ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற ஆராதனா எந்த படத்தை எடுத்து பேசுவாங்க அப்படின்னு சங்கரா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தலைப்பு? எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு பழைய திரைப்படம் ஒன்று இருக்குது, புதிய திரைப்படம் ஒன்று இருக்குது. நீங்கள் எடுத்தது பழைய எதிர்நீச்சல். பழைய எதிர்நீச்சல் படம். அந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறீங்க, எப்படி பேச போறீங்கன்னு உள்ளபடியே கேட்கறதுக்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராதனா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட திரைப்படம் எதிர்நீச்சல். வெளிவந்த ஆண்டு 1968ஆம் ஆண்டு. நீங்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வெறும் 10 வயது கூட தாண்டாத இவள் பாட்டன் காலத்து கதை பற்றி என்ன பேச போகிறாள் என்றுதானே. உங்களுக்கு தான் இது பாட்டன் காலத்து கதை. ஆனால் நான் இதை என் பாட்டனின் கதையாகவே பார்க்கிறேன். ஆம், மாடிப்படி மாதுவை போல் கல்வி என்னும் ஏணிப்படியில் ஏறி உயர்ந்தவர் என் பாட்டன். கல்வி என்னும் பரிணாம வளர்ச்சியின் 3ஆம் தலைமுறைதான் இன்றுகள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பட்டு மாமிக்களும் கிட்டு மாமாக்களும் காவேரி அம்மாக்களும் உன்னுடைய இயலாமையை பயன்படுத்தி உனக்கு அழுத்தம் கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னை ஏனம் செய்தவர்கள் கூட ஏறெடுத்து பார்க்கும் அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கல்விக்கு தான் உள்ளது. இத்திரைப்படத்தில் பாதித்தது வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு அப்பாவியை இச்சமூகம் எப்படியெல்லாம் சுரண்டுகிறது. அவனுடைய உழைப்பை சுரண்டுகிறது, அவனுடைய தன்மானத்தை அசைத்து பார்க்கிறது, தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கூட தர மறுக்கிறது. இத்திரைப்படத்தில் நான் ரசித்தது, இக்கட்டான சூழலில் நீ என்னை தள்ள முயன்றாலும் அதை எனக்கு இன்பமான சூழலாக மாற்றிக்கொள்கிறேன் பார் என்ற சமயோஜித எண்ணம் தான். நான் ரசித்த 2 கதாபாத்திரங்கள் கிட்டு மாமாவும் பட்டு மாமையும். அரை நூற்றாண்டு காலமானாலும் அவர்களுடைய அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவ அத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேலா, அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறா, அடிச்சது கொன்னு பிடிச்சது கொன்னு புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா என்ற வரிகள் இன்றளவும் அழியாமல் தானே இருக்கிறது. இன்றும் மாறுவேட போட்டியில் குழந்தைகள் கிட்டு மாமா பட்டு மாமி வேடம் இடத்தான செய்கிறார்கள். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பர். கிட்டு மாமா பட்டு மாமி செய்த கழகத்தால் தான் அப்பாவி மாதுவிற்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றும் அதிரடி பாரு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையிலும் சில நாரதர்கள் இருக்கலாம். அவர்களை கண்டு அஞ்ச வேண்டாம். அவர்கள் செய்யும் கழகமும் இறுதியில் நன்மையிலேயே முடியலாம். நான் ரசித்த மற்றொரு கதாபாத்திரம் மாதவன் நாயர். நட்பிற்கு எந்த எல்லையும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு மாதவின் நண்பனான கேரளத்து மாதவன் தானே. எந்த சூழலும் தன்னிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காத, தன்னை விட்டு கொடுக்காத நட்பு கிடைத்தால் அதை இறுதி வரை இழந்துவிடக்கூடாது என்ற நல்ல ஒரு கருத்தை கற்றுக்கொண்டேன். படவா ராஸ்கல் என்று அதட்டி பேசினாலும் ஆதரவாக இருந்த சபாபதி ஐயாவால் தான் மாதுவின் கல்வி கனவு நிறைவேறியது. அவரை எப்படி மறக்க முடியும்? மொத்தத்தில் எதிர்நீச்சல் எனக்கு கற்றுக் கொடுத்தது இன்னல்கள் பல வந்தாலும் அதை எதிர்த்து நீச்சலடி என்பதை தான். இந்த சமூக அவலங்களின் மத்தியில் எதிர்நீச்சலிட்டு வெற்றிக்கனை எட்டி பறிக்க போராடும் அனைவருக்கும் என்ற உரையை சமர்ப்பித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி எப்படி இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பேச போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டது தப்பு அப்படிங்கிறத தன்னுடைய உரையாலேயே பதில் சொல்லியிருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம்.
எப்படி இந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவு தூரம் வந்து அதை நினைவாற்றல் வச்சு இவ்வளவு சிறப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு மட்டும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமே அந்த கேள்வி இருக்கலாம். அவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க உழைக்கிறாங்க, நேரம் செலவு பண்ணுறாங்க, அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்காக அவ்வளவு தூரம் உழைப்பை போடுறாங்க. ரொம்ப சிறப்பாக ஆராதனா பேசியிருக்கீங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? ஐயாட்ட கேட்கலாம், கவிஞர் ஐயா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்பிற்கினிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஒரு மாதுளை கனி போல் இருந்தாலும், நீ ஒரு மாதுளை கனி போல் இருந்தாலும், மாடிக்கு கீழ் இருந்த மாதுவை பற்றி பேசிய ஒரு மழலை மாதாக நீ வந்து சிகரம் தொட்டு விட்டாய் என்று தான் சொல்லணும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதிர்நீச்சல்னு நீ சொன்ன பிறகு இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான அந்த எதிர்நீச்சல் படத்தை பற்றி தான் நீ பேச போகிறாய் அப்படின்னு நினச்சேன். நீ வந்து நாகேஷ் அவர்கள் நடித்த பழைய எதிர்நீச்சல் படத்தை பற்றி பேசியது ரொம்ப சிறப்பு. அந்த ஒரு தனித்துவத்துக்காகவே உனக்கு என்னுடைய பாராட்டுகள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் பேச்சை நீ பாட்டோடு தொடர்பு படுத்தி அமைத்து கொண்டதை விட, உன் பேச்சை நீ பாட்டோடு தொடர்பு படுத்தி அமைத்து கொண்டதை விட உன் பாட்டனோடு தொடர்பு படுத்தி நிறைவு செய்தா இல்லையா? அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் கூட அந்த மழலை உங்ககிட்ட இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ போக 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 நாளுக்கு நாள் நீ மெருகேறிக் கொண்டே இருக்கிறாய். அதாவது மழை வெயில் ரெண்டும் சேர்ந்தால்தான் வானவில். ஆனால் அந்த சின்ன வெயில் ஒளிமழையில் கூட ஒரு வானவில் இந்த மேடையில் தோன்றி மறையும் அழகழகான வார்த்தைகளால் என்று நீ நிரூபித்து விட்டாய். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவி மழையால் வாழ்த்து மழையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிற கவிஞருக்கு நன்றி. சொல்லால் மழை பொழிய அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வரை அன்போடு அழைக்கிறோம். அநேகமாக நீங்கள் டான்ஸ் கிளாஸும் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியுதே, அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதே, வணக்கம் அப்படிங்கும்போதே அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க தயவு செய்து. இந்த குழந்தைய அதை அந்த ட்ரெஸ் பண்ணி ஒப்பனையோடு கொண்டு வந்து இங்கே இந்த பிஞ்சு மொழியினுடைய நஞ்சுப்படாத மனசுலேருந்து நல்ல தமிழ் கேட்கும்போது அதுக்கு இந்த மார்க் போடுறது, குறை சொல்கிறது, இதெல்லாம் என்னால் முடியல. சத்தியமாக சொல்லணுன்னா நல்ல ஒரு கைத்தட்டு. அந்த குழந்தை 100 100 100 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்க்கை சொல்லுது. நன்றி ஐயா. ஆனால் இவ்வளவு பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சேட்டை இருக்குது, மாது மாதிரியே மூஞ்சியை வச்சுருக்க. மார்க் போட்டால் தான் நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு. ரொம்ப இதை விட எதிர்நீச்சல் படம் நாகேஷுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது. பாலச்சந்தர்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் கையை சுட்டுக்க போகிறீங்க, நெருப்பில் பரீட்சை விளையாடுறீங்க, நாகேஷ் ஹீரோவாக போட்டு படம் எடுக்கிறீங்கன்னு. எடுத்து முடித்தோன்னே எடிட்டிங் முடித்தோன்னே எடிட் ஷூட்டில் சொன்னாராம், இந்த படம் ஜெயிக்கலைன்னா என்னுடைய எந்த படம் ஜெயிக்க போகுதுன்னு. அந்த மாதிரி இந்த சுட்டிகளில் ஆராதனா ஜெயிக்கலைன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. போடா. நன்றி ஐயா. அழகான மதிப்புரைகளை 2 நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. ஆராதனாவுக்கும் சேர்த்து ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க. சிறப்பாக பேசியிருக்கீங்க. இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்வில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயருங்க. நன்றி. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.